அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த Vivo V15 Pro உடைய அன்பாக்சிங் மற்றும் என்னோடய ஓவர்வியூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ மேலே ஒருத்தனே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான கேஸாக வந்து இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேலே கொடுத்துருக்காங்க, ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, 9 வாட் 2 ஆம்பியர்ஸ் வந்து இருக்குது. அதுபோல் உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிள் டைப்பில் ஒரு இயர்பாட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸை வந்து போட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ நமக்கு வழங்குவோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி மொபைல்ஸ். அந்த ஃபோனை வந்து நமக்கு யூஸ் பண்ண கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் திருவள்ளூரில் நிறைய அவுட்லெட்ஸ் வந்து வச்சிருக்காங்க, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ். அங்கே போய் செக் பண்ணுங்கள், நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் டெக்லான்சர் அப்படின்ற நம்ம வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அவங்க வந்து 10% வந்து ஆக்சசரிஸில் வந்து அவங்க டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அதனுடைய டிஸ்கவுண்ட் கோடை வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் இந்த பாரதி மொபைல்ஸ் வந்து போனீங்கன்னா இந்த கூப்பனை சொல்லி நீங்கள் வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஆக்சசரிஸில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பாரதி மொபைல்ஸ் போனீங்கன்னா இந்த கூப்பனை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து இப்போ நம்ம இந்த ஃபோனில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 hours அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைச்சிது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து பார்த்தேன், ஸோ என்னோட அந்த ஒரு ஓவர்வியூ அப்படின்ற இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரைட் கண்டிஷனில் யூஸ் பண்ணும்போது, அதே மாதிரி டார்க்லையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்றத சொல்லலாம். ஸோ அப்படி பின்னாடி வந்து நம்ம ரியரில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விவோ பிராண்டிங் இருக்குது. ரொம்பவே ஒரு ப்ளூ கலர் சூப்பரான கிரேடியன்ட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான், மெட்டல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிளாஸ்டிக் பாடி தான், கிளாஸ் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம வந்து இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் ராக்கெட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மோட்டரைஸ்டு கேமரான்னு சொல்லக்கூடிய செல்ஃபி பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் வந்து இதில் வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சிம் ஸ்லாட் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த அவுட் சைட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்டெல்ல என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் முதல் லான்ச் ஆன ஸ்னாப்டிராகன் 675 சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனை சப்போர்ட் பண்ணக்கூடிய GPU அப்படின்றது பார்த்தீங்கன்னா Adreno 612 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் பொறுத்தவரையும் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இடைஞ்சலாக வந்து இருக்காது. நாங்கள் சில கேம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் Vivo V15 Pro ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கேமராஸ் தான். ஸோ கேமராஸ் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் இந்த கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ கேமரா ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற 2 கேமராஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட் லென்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொண்ட டெப்த் சென்சிங் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக மொத்தம் 3 கேமராஸ் ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்க்குறீங்க, அங்கே தான் இதை வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாப்அப் கேமராவில் 32 மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமரா வந்தது இந்த Vivo V15 Pro அப்படின்றது நம்ம வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தேன். அதே மாதிரி கேமராஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் கேமரா டர்ன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்டரைஸ் கேமரா தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளில வந்துடுது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதில் சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அதை நான் வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன். என்ன விஷயங்கள் நான் வந்து நோட் பண்ணேன் அப்படின்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ கேமராஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கேமரா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இமேஜஸ் வந்து அட்டகாசமாக இருந்தது. இப்போ நீங்கள் இமேஜஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து பாருங்கள், ஓரளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 123 டிகிரிஸ் வந்து கவர் பண்ணுதுங்க. ஸோ நிறைய வந்து உங்களால் வந்து கவர் பண்ண முடியுது. ஸோ அந்த பிக்சரை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி 1080p 720p எல்லாத்துலேயும் வந்து எடுக்க முடியும். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 fps வந்து எடுக்க முடியும். ஸோ அதே வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p வீடியோஸ் வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுவும் உங்களால் 30 frames per second வரையும் உங்களால் எடுக்க முடியும். இந்த Vivo V15 Pro அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து கொடுக்குறாங்க. 6GB RAM மற்றும் 128GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து 256GB வரைக்கும் உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பேட்டரி. அந்த பேட்டரியில் என்ன மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3700 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது 9 வாட் 2 ஆம்பியர் வந்து இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 18 வாட்ஸ் வந்து உங்களுக்கு பவர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிடும். ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து குவிக் சார்ஜிங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்சர்ஸ் பொறுத்தவரையும் எதையுமே வந்து மிஸ் பண்ணல. எல்லா பேசிக் சென்சர்ஸ் எல்லாமே வந்து கவர்
பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் அங்கே பார்த்த விஷயங்கள் வந்து என்ன அப்படின்றத நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கிளாஸியாக இருந்தது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதை வந்து கேஸ் போடலன்னு ரொம்பவே வலிக்கிட்டு விழுந்துடும். அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஹார்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே வேர்த்தான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லுவேன். விவோ தரப்புலேருந்து இப்போ கொடுத்துருக்கிறது நான் ரொம்பவே வியந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன ஒரு நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க மோட்டரைஸ்ட் கேமரா தான். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துடுது. நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து நம்ம திருப்பினோடனே உடனே வந்து மோட்டர் வந்து வந்துடுது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலே வந்து ஆகுது. அது இல்லை அப்படின்ற நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த டிலே ஆகுது, சம்டைம்ஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விவோ தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 லட்சம் தடவை உங்களால் இந்த மோட்டரைஸ்ட் கேமரா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 100 செல்ஃபி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு இந்த மோட்டரைஸ்ட் கேமரா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் அப்படின்றது தெரியல. பட் நான் யூஸ் பண்ண வரையும் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரைஸ்ட் கேமரா வந்து கொஞ்சம் லேக் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். பட் பேக் கேமரா பொறுத்தவரையும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. வைட் ஆங்கிள் லென்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கேமராஸ் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக வருது. வீடியோவாக இருக்கட்டும் 4K வீடியோ 30 ஃப்ரேம்ஸ் per second எல்லாமே உங்களால் எடுக்க முடியும். ப்ராசஸிங் வைஸ் எந்த ஒரு விஷயமும் நான் வந்து பார்க்கல, எல்லாமே நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டிலேவாக இருக்கட்டும், இந்த ஃப்ரேம் ட்ராப்ஸோ லேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,000 ரூபாய்க்கு வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்து சேல்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனோட லிங்க்கும் கொடுக்குறேன், ஆஃப்லைனோட அவங்க இந்த பர்டிகுலர் பாரதி மொபைல்ஸோடைய அவங்களுடைய ஷாப்போடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் ஆக்சசரிஸ் வந்து வாங்கினீங்கன்னா நம்ம கூப்பன் வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 10% வந்து அந்த ஆக்சசரிஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த விவோ V15 Pro வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து கேமரா ஃப்ரீக் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது நான் எக்கச்சக்கமாக செல்ஃபீஸ் எடுப்பேன், கேமரா எனக்கு ரொம்பவே ப்ரையாரிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு அடுத்தபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இந்த விவோ V15 Pro அப்படின்றது ஒரு சூப்பர் டீல் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். எடுத்த வரையும் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூவோட அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.